பட் இந்த சாக்கு வச்சு டிஎம்கேவும் பண்ணியிருக்கலாம். எப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். ஏடிஎம்கவும் சேர்ந்துருக்கலாம். நம்ம யாரையும் சொல்ல முடியல. ஆக மொத்தத்துல எல்லாரோட மெயின் எண்ணமும் வந்து இவரை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து கூட செஞ்சிருக்கலாம். இல்ல அதெல்லாம் இல்ல, எங்க ஏரியால இது வரைக்கும் அப்படி இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க குழந்தை வச்சிருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லாம, நைட் எல்லாம் கரண்ட் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தை வச்சிருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த டைமா இருந்தாலும் அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் போச்சா வந்துடும். இப்ப வரமாட்டேங்குது. ஒரு நைட்டு கூட கரண்ட் இல்லாம குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுத்துவோம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்கு. 200 யூனிட்ஸ்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நார்மல் கரண்ட்டே நம்மளுக்கு கரெக்டா கிடைக்க மாட்டேங்குதுல்ல, அதுவும் கம்மியா தான் கிடைக்குது. இன்னும் இவர் வந்ததுலேருந்து வரல எங்க ஏரியாலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்தது, பவர் கட் அடிக்கடி ஆகும் நைட்ல. ஆனா இவர் வந்ததுலேருந்து, சார் வந்ததுலேருந்து இன்னும் ஆகல எங்க ஏரியாலாம். அந்த இஷ்யூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. உடனே பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு 2 days முன்னாடி ட்ரிப்ளிகன்ல இருந்தது ப்ராப்ளம். அது கொஞ்சம் சரி பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. எங்க ஏரியால இல்ல பவர் கட் இஷ்யூஸ் இல்ல. என்னன்னு உள்குத்து என்னன்னு எங்களுக்கு தெரியலையே. சரிங்களா, எதனால இப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஆனது இல்லை. வயல்ல எங்களுக்கு அவ்வளவா. நீங்க சேப்பாக்கம்ல, எங்க சேப்பாக்கம் தொகுதி சேப்பாக்கம் ஏரியா எப்படி இருக்கு உங்க ஏரியால? எங்க ஏரியால கரண்ட் கட் ஆகல. அந்த ப்ராப்ளம் இதனால இருக்க வரைக்கும் கரண்ட் கட் ஆகல, தண்ணி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. வேணும்னே திமுக வந்து சதி பண்றாங்களா இல்ல நம்ம தளபதி அசிங்கப்படுத்தணும்னு பண்றாங்களான்னு தெரியல. இது தீவிர விசாரிக்கணும். யாரு முன்னாடி இருந்தாங்களோ அவங்க தான், நான் சொல்ல விரும்பல. முன்னாடி இருந்தவங்களும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி இருந்தா டிஎம்கே ஆட்சி. ஆமா ஆமா, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிளானிங் சொல்றீங்களா? அந்த ப்ராப்ளம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த சாக்கு வச்சு டிஎம்கேவும் பண்ணியிருக்கலாம். எப்படி சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம். ஏடிஎம்கவும் சேர்ந்துருக்கலாம். நம்ம யாரையும் சொல்ல முடியல. ஆக மொத்தத்துல எல்லாரோட மெயின் எண்ணமும் வந்து இவரை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து கூட செஞ்சிருக்கலாம். நம்ம பர்டிகுலரா ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லைங்களா? குழந்தை பாத்தீங்கன்னா வந்து வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தான் நம்ம தூக்கிட்டு போய் ரேட் பண்ணிருக்கோம். அது கூட வந்து அவங்கதான். அது எப்படி சொல்ல முடியும்? அவங்கள இது பண்றாங்க. அது அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓரளவுக்கு இந்த பவர் கட் எல்லாம் அதெல்லாம் சொல்லலாம். அப்படி ஒன்னா செய்யலாம். அதெல்லாம் டிஎம்கேவோட சதின்றீங்க. கண்டிப்பா. பவர் கட் எல்லாம் எப்படி உங்க ஏரியால பவர் கட் எல்லாம் இருக்குங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, எங்க ஏரியால இது வரைக்கும் அப்படி இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க குழந்தை வச்சிருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லாம, நைட் எல்லாம் கரண்ட் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தை வச்சிருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எந்த ஏரியா? உங்க ஏரியால கரண்ட் ஆஃப் ஆகுதுங்களா? நாங்க காசிமேட்ல இருந்து வரோம். எங்களுக்கும் கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுது. குழந்தை நிறைய எங்க ஏரியால வந்து சின்ன பசங்க நிறைய இருக்காங்க. அந்த பசங்கலாம் வந்து நைட்ல அழுதுட்டு கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்களா? முதல்ல இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு இல்ல. ஒரு நாள் ஃபுல்லாவே கரண்ட் இல்லாம, நைட் முக்கியமா நைட்ல கரண்ட் கட் பண்றது வந்து சரிதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தண்ணியும் வந்து ஒரு நல்லா இல்ல, குடிக்கிறதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. கார்பரேஷன் தண்ணியே அப்படி நிறைய குப்பையும் அதுவும் இதுவும் வருது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி உங்க ஏரியா அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பண்ணிருக்காங்க, அது சரியா ஸ்டெப் எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதிகாரிகள் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க? வருவாங்க, வந்து பாப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்ப்பாங்க. முடியாத பட்சத்துல தான் அதை அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டுருவாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, எப்படி மாற்றம் கிடைச்சிருச்சுங்களா? நீங்க கேட்ட மாற்றம் இப்போ வரைக்கும் கிடைக்கல. கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையோட தான் அவர் போட்டிருக்கோம். கண்டிப்பா நான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனிமே கிடைக்கும்னு வெயிட் பண்றீங்க? அவர் சொல்லியிருக்காருல, வெயிட் பண்ணுங்கன்னு. நாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். கரண்ட்டு போனா முன்னாடிலாம் கொஞ்சம் சொல்ல முடியாது, உடனே வந்துடும். இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வரமாட்டேங்குது உடனே. அது எந்த டைமா இருந்தாலும் அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் போச்சா வந்துடும். இப்போ வரமாட்டேங்குது. ஒரு நைட்டு கூட கரண்ட் இல்லாம குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுத்துவோம். வயசானவங்க இருக்காங்க. நம்மளாம் கூட பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கோம். குழந்தைங்க பச்சை பிள்ளை வச்சுக்கணுங்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்க ஏரியா எம்எல்ஏ எல்லாம் வந்து பார்த்தாங்களா? ஓட்டு வாங்கினோடனே வந்து சொல்லிட்டு போறாங்க, நன்றி சொல்லிட்டு போனாங்க, அவ்வளவுதான். நன்றி சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரல? ஒன்றும் வரல. எந்த ஸ்டெப் எடுக்கலைங்களா? இல்லை. கரண்ட் எங்க ஏரியாக்கு
வருது போகுது அந்த மாதிரி தான் வருது. பவர் கட் இருக்கு, பவர் கட் ப்ராப்ளம். இருக்கதா செய்யுது. ஆனால் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, உண்மையாவே தெரியல இதனால அப்படி இருக்குன்னு இதுக்கு தெரியல. முன்னாடி அந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னு தெரியல. தெரியல. அதிகாரிகள் யாரும் வந்து பாக்கலீங்களா? இல்ல யாரும் வந்து பாக்கல. உங்க ஏரியால எப்படி இருக்கு அந்த issue? கரண்ட்ல கட் ஆயிதான் கரண்ட் பவர் கட் தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்களா இந்த மாதிரி? இல்ல சம்மர்னா மோஸ்டா அப்படிதான் நடக்கும். ஆனா இந்த சேஞ்சஸ் அதை மாத்தலாம். இப்போ 200 யூனிட்ஸ்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நார்மல் கரண்ட்டே நம்மளுக்கு கரெக்டா கிடைக்க மாட்டேங்குதுல்ல, அதுவும் கம்மியா தான் கிடைக்குது. இப்போ சம்மருங்கப்போ எல்லார் வீட்லயும் கண்டிப்பா நிறைய தேவைப்படும். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் எங்க பவர் கட்லாம் ரொம்ப நடக்கலைங்களே. நீங்க இருக்கிறது எந்த ஏரியா? டீப் சித்திரம். உங்க இடத்துல எல்லாம் பவர் கட் ப்ராப்ளம் இல்லைங்களா? இன்னும் வரலக்கா. இதுக்கு மேல வராங்களான்னு தெரியல மேம். ஆனா இன்னும் ஒரு வந்ததுல இருந்து வரல எங்க ஏரியாலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்தது பவர் கட் அடிக்கடி ஆகும் நைட்ல. ஆனா இவர் வந்ததுல இருந்து சார் வந்ததுல இன்னும் ஆகல எங்க ஏரியாலாம் டீப் சித்திரம். அந்த அந்த இஷ்யூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. உடனே பண்ண முடியாது, அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க ஏரியால கரண்ட் பிரச்சனை? எங்க ஏரியால அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க கரண்ட் நல்லா இருக்கிறது இருக்கு. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, மத்த இடத்துல எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு டைம் வேணும்ன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா டைம் வேணும். அது அவரு வந்ததுனால மட்டும் இல்ல, இது யூஸ்வலா எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். இது யாரு எந்த ஆட்சி வந்தாலும் உங்க ஏரியால எப்படி வந்து இருக்கு? சரி பண்ணி உங்க ஏரியால இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? இப்போ சமீபத்துல ஒரு 2 days முன்னாடி ட்ரிப்ளிகன்ல இருந்தது ப்ராப்ளம். அது கொஞ்சம் சரி பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. இந்த பவர் கட் இஷ்யூலாம் இருக்குங்களே, உங்க ஏரியால இருக்குங்களா? எங்க ஏரியால இல்ல பவர் கட் இஷ்யூஸ் இல்ல. அது ஆகுதுதான். இப்போ சம்மர்ன்றதுனால பண்றாங்களா இல்லை எப்படின்னு அது இல்லை எங்களுக்கு தெரியல. போயிட்டு தான் இருக்கு. தண்ணி கூட வரல எங்க ஏரியால. ஒரு 3-4 நாளா நான் கொளத்தூர் தொகுதி தான். சரிங்களா? கொளத்தூருங்களா? கொளத்தூர் தான். ஃபுல்லா தண்ணியே இல்லை ஒரு வாரமா. ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். சரி, இந்த கஷ்டத்தை பொறுத்துப்போம் எவ்வளவு நாள். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இந்த இருந்ததுங்களா? பிரச்சனை எல்லாம் வந்ததே கிடையாது. சரி பாப்போம். இந்த முறை தான் இப்போ ஏன் ரீசெண்டா இதனால ஏதோ கிளீன் பண்றாங்க. சரி, இவரு ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஏதோ கிளீன் பண்ணி விடுறாரு போல இருக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். என்னன்னு உள்குத்து என்னன்னு எங்களுக்கு தெரியலையே. சரிங்களா? எதனால இப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஆனது இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு அது யோசிக்கிறீங்களா? நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எப்படி என்ன நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. இதோட 5 நாள் ஆயிடுச்சு தண்ணி வருது. சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் இருந்தாரு இல்லைங்களா? எப்படி பாத்துட்டாரு கொளத்தூர் தொகுதி? அவரை நல்ல ஏரியா நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. நிறைய காலேஜ் திறந்திருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கொளத்தூர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் வந்து மக்களோட இதுன்றது குறைச்சி இருந்ததுன்னு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வீட்டு வரி அதிகமாக கட்டுறோம். 1% கட்டின இடத்துல 5% அதிகமாயிருக்கு. வீட்டு வரி, வாட்டர் டேக்ஸு எல்லாமே எங்களுக்கு வந்து முடியல, சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாம் விலைவாசி எல்லாம் அதிகமா இருக்கு. உங்க ஏரியால பவர் கட் இஷ்யூ இருக்குங்களா மேடம்? இல்ல எங்களுக்கு அவ்வளவா. நீங்க சேப்பாக்கம்ல? எங்க சேப்பாக்கம் தொகுதி எப்படி உதயநிதி ஸ்டாலின் தான் இல்லைங்களா? ஆமா. எப்படி அந்த தொகுதி எப்படி பாத்துக்கிறாரு? எப்போ அவருக்கு இப்போ அவங்க ஆட்சியில இருந்து? ஆமா, அவங்க ஆட்சியில நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்தது. எங்க ஏரியா வந்து இந்த ஏரியா உதய ஸ்டாலின் சேப்பாக்கமா? சேப்பாக்கம் ஏரியா. எப்படி இருக்கு உங்க ஏரியால? எங்க ஏரியால கரண்ட் கட் ஆகல. அந்த ப்ராப்ளம் இதனால இருக்க வரைக்கும் கரண்ட் கட் ஆகல, தண்ணி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவர் மகளிருக்கெல்லாம் எல்லாமே சலுகைலாம் தரதான் செஞ்சாரு, எல்லாமே பண்ணதான் செஞ்சாரு. உங்க தொகுதிக்கு நல்லா பாத்துக்கிறாரு? எங்க தொகுதி பாத்துக்கிட்டாரு, எல்லாருக்கும் தான் பண்ணிருக்காரு. எங்க ஏரியா சைடு பவர் கட் அதிகமா போனது இல்ல மேம். எங்க ஏரியா சைடு பவர் கட் போல. நாங்க கொஞ்சம் கிராமம் தான், அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க சிட்டி சைடு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. அந்த அது ஏதோ 1 லட்ச ரூபாய் அந்த செங்கல் சூழல 1 லட்ச ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அது உண்மையா போய் நம்மளுக்கு தெரியாது. அதுங்க அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதோ செவிலியர் ஏதோ இறந்துட்டாங்க சொல்றாங்க. நம்மளுக்கு எதுவுமே தெரியல. இது வேணும்னே திமுக வந்து சதி பண்றாங்களா இல்ல நம்ம தளபதி அசிங்கப்படுத்தணும்னு பண்றாங்களான்னு தெரியல. இது தீவிர விசாரிக்கணும். அப்ப இது நடக்கிறதுலாம் வந்து சாதாரணமா நடக்கல, பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நினைக்கிறேன். ஆமா, திமுக சதின்னு தான் சொல்றீங்களா? எனக்கு அப்படி தோணுது மேம். எனக்கு அப்படி தோணுது. ஒருவேளை அவங்க சதியா இருந்தா இதோட நிறுத்திக்க சொல்லுங்க. இது நல்லது கிடையாது. ஏன்னா தளபதி பத்தி தெரியாம விளையாட்டு இருக்காங்க. ஏற்கனவே விளையாண்டு இப்ப அவங்க அனுபவிச்சுங்கிறாங்க. அங்கங்க அழுதுன்னு தான் பேசுறாங்க எல்லாத்துலயுமே. இதுக்கப்புறம் தளபதி பாய்ச்சிக்கிறது அவங்க நல்லது கிடையாது. மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் மேல இல்லாத பழியெல்லாம் போட்டுட்டே இருக்காங்க. இது நல்லது கிடையாது.